உங்ககிட்ட இருக்க அந்த மாதிரி ஸ்பீக்கரு சவுண்ட் வைக்கும்போது உதறதா? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல கைஸ், வாங்க சரி பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் ஏன் ப்ரோ உதறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸ். சின்ன ஸ்பீக்கருக்கு பயங்கரமான சவுண்ட் வச்சாலும் இப்படி உதறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கருக்கு நடுவுல இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியக்கூடாது. ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அந்த நடுவுல இருக்க அந்த காந்தம் பாத்தீங்கன்னா இரும்பு துகள்களை அப்புறம் இழுத்து வச்சுக்கிறோம். இப்படி இழுத்து வச்சுக்கிட்டா உள்ள இருக்க இரும்பும் காயலும் உரச ஆரம்பிக்கும். அந்த உரசும் போதுல ஒரு கரகரன்னு ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுல டஸ்ட் கப் அப்படின்னு ஒட்டிருப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல கரெக்டா ஒட்டாம இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீக்கரை ஏதாச்சும் ஒரு இடத்துல உத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கம்மு வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அதை வந்து ஏதாச்சும் ஒரு கம்மை வச்சு ஒட்டிட்டோம்னா திரும்ப அந்த சவுண்ட் வராது. இப்போ என்கிட்ட இருக்க ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா காயில் உரசுது. அதாவது இரும்பு துகள்களும் இல்ல, எந்த பக்கமும் பேப்பரும் எடுத்துக்கல. இந்த மேல இருக்க கோணு உள்ள இருக்க ஸ்பைடர் இது எல்லாமே ஒரு சைடே ஏத்தி வச்ச மாதிரி அப்படி பசைய போட்டு ஒட்டிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா உதறலும் கரகரன்னு ஒரு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனனால இந்த பேப்பர் காயில் இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு திரும்ப உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சைட்ல அந்த பேப்பரை பூரா நம்ம என்னன்னா லேஸா மேலாக எடுக்கணும். அது வந்து கிழிஞ்சு வர அளவுக்கு எடுக்காம அந்த கம்பி இல்லை இந்த மாதிரி டெஸ்டர் இதை வச்சு மெதுவாக எடுக்கணும் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பேப்பரை பூரா தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸுக்கு அந்த கம்பி வச்சிருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணியிருக்கனால அதில் சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க எல்லா ஸ்பீக்கர்லுமே. அதை வந்து சால்ட்ரிங் இருந்துச்சுன்னா சால்ட்ரிங் வச்சு எடுத்துருங்க, இல்லை அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் உள்ள இருக்க ஸ்பைடர். அதை வந்து இப்போ எப்படி நம்ம பேப்பரை லேசாக மேலே எடுத்தோமோ அதே மாதிரி உள்ள இருக்க அந்த ஸ்பைடரையும் மெதுவாக எடுத்துருங்க கைஸ். ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க அந்த ஸ்பீக்கர் அந்த காயெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த வெறும் அந்த இரும்பு கம்பி மட்டும் தான் கைஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ல பூராமே அந்த இரும்பு துகள்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டிட்டு நீங்க கழுவுறா இருந்தா கூட கழுவிக்கலாம். அதில் விசிட்டிங் கார்டு இருந்துச்சுன்னா கூட அதில் அந்த கேப்ல பூரா சுரண்டி நல்லா அந்த துருப்பிடிச்ச இரும்பெல்லாம் எடுத்துருங்க. இந்த ஸ்பீக்கர்ல இந்த மாதிரி துருப்பிடிச்ச ப்ராப்ளம்லாம் இல்லாம இது நல்லா இருந்தனால நான் விசிட்டிங் கார்டை போட்டு சுரண்டாம விட்டுருக்கேன். ஓகே, நீ அப்படியே கம்ம போட்டு ஒட்டிடாம லேசா அது மேல வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததால கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, பரவாயில்ல கைஸ், இன்னி ஒர்க் ஆகுது. இன்னி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கம்மப்புறம் வச்சு அதில் ஸ்பைடரு அந்த கோணு எல்லாத்தையுமே வச்சு அதிலே ஒட்டிருங்க. அந்த கம்பியெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த காயல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காயல் வந்து அந்த உள்ள இருக்க கம்பியோட வந்து உரசக்கூடாது. சும்மா ஃப்ரீயா அது மேலே எங்கேயுமா போயிட்டு வர மாதிரி அப்படி வச்சு ஒட்டிக்குங்க. இல்ல அந்த காயல் வந்து அந்த இரும்போட மோதிச்சுன்னா திரும்ப அந்த கரகரன்ற சவுண்ட் வந்துருங்க. அதனால பார்த்து கரெக்டாக மெதுவாக கூட ஒட்டுங்க. நீங்க சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அந்த கம்பியை கூட அப்படியே வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு. நீ செக் பண்ணி பார்க்கலாம். ஆம்பிளிஃபயர்ல இருந்து 2 வயர் எடுத்து ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த ஸ்பீக்கர், இப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. முன்னாடி தெளிவு இல்லாமல் கேட்டிருக்கோம், இப்போ நல்லா தெளிவோட கேட்குது கைஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் கைஸ்.